2025 புத்தாண்டு பலன்கள். இந்த புத்தாண்டானது புதனுடைய குருவினுடைய ஆதிக்கத்தில் பிறக்க இருக்கிறது. அதாவது புதன்கிழமை அன்று பிறக்க இருக்கிறது. கன்னியா லக்னத்தில், அதாவது புதனுடைய ஆளுமையில் தனுசு ராசியில் குருவினுடைய தன்மையில் இந்த வருடமானது உங்களுக்கு பிறக்க இருக்கிறது. இந்த வருடம் 3 கிரக பெயர்ச்சிகள் நடக்க இருக்கிறது. அதாவது 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சியாக கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வருடம், அதாவது 2025 வருடம் 29/3/2025 அன்று சனி பகவான் கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சி ஆகிறார். அதே போல 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை பயிற்சியாக கூடிய இந்த ராகு கேதுக்களானது வருகின்ற 19/5/2025 அன்று ராகு பகவான் மீன மனையிலிருந்து கும்ப மனைக்கும், கேது பகவான் கன்னி மனையிலிருந்து சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறது. அதே போல குரு பகவான் பயிற்சி, அதாவது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சியாக கூடிய இந்த குரு பகவானானது இப்போ ரிஷப மனையில் இருந்து மிதுன மனைக்கு பயிற்சியாகிறார். எப்போ அப்படின்னா 14/5/2025. ஸோ இந்த 3 கிரகங்களினுடைய பயிற்சியால் இந்த 2025 வருடம் என்ன மாதிரியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் தரப்போகிறது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசியிலேயே கேது பகவான் இருந்து சில குழப்பங்களை கொடுத்து கொண்டிருந்தார் அல்லவா, அந்த குழப்பமான விஷயங்கள் அத்தனையும் இந்த வருடம் மாறப்போகிறது. தெளிவு பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்கள் தீரப்போகிறது. மனம் நன்றாக இருக்க போகிறது. தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை என்பது இந்த வருடம் இருக்கிறது. ஏன்னா தைரியம் வேண்டும் அல்லவா, மனக்குழப்ப இருந்தான்னா ஒரு தெளிவு இருக்காதல்லவா. இந்த வருடம் நிச்சயமாக தெளிவு, நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான். ஏன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறீர்கள் அல்லவா, அப்போ புதன் கன்னியா லக்னத்திலே இந்த வருடம் பிறக்க போகிறது. அப்போ உங்கள் ராசியிலேயே இந்த வருடம் பிறக்கக்கூடிய இந்த வருடமானது 2025 உங்களுக்கு அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக அமையும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ குடும்பத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான சகல பிரச்சனைகளும் நீங்க போகிறது. கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனை அல்லது திருமணம் ஆகலன்னு தடைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள், குடும்ப உறவுகளுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள், பண விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை. ஏன்னா தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த 2025 இருக்கு. அப்போ பொருளாதாரம் ஏற்றம் என்பது நிச்சயமாக உண்டு. தனம் திருப்திகரமாக இருக்கும். பணம் என்ற விதத்தில் உங்களுக்கு இந்த 2025 எந்த கஷ்டமும் வராது அப்படிங்கிறது அமைப்பு. உங்கள் பேச்சு அழகாக இருக்கும், புத்திசாலித்தனமாக இருக்கும். குருவினுடைய பார்வையால் சுபிச்சம் பெறப் போகிறது. உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் எல்லாம் கேட்க போகிறார்கள். நீங்க சொல்லுவது சரி என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய, உங்களுடைய வாக்கு சுத்தமாக இருக்கக்கூடிய அமைப்பு, வாக்கு பலிதம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடம் தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் தைரிய வீரியத்தை இழந்து இருந்த உங்களுக்கு இந்த வருடம் தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய அமைப்பு. என இதுவரைக்கு சனி பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்த்து தைரியத்தை குறைத்தது, வீரியம் இல்லாமல் இருந்தது, ஒரு மாதிரி மந்தத்தன்மை, டல்னஸாக இருந்த விஷயங்கள் அத்தனையும் மாறி சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய தன்மை. வியாபாரத்தில் இந்த வருடம் சில நுணுக்கங்களை கடைபிடித்து அந்த வியாபாரத்தில் இருந்தவர்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மை. தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்கள் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. தகவல் தொடர்பு துறையாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆடிட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கன்சல்டன்சி, இந்த மாதிரி தன்னுடைய அறிவையும் புத்தி வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் அத்தனையும் இந்த வருடம் பிரமாதமாக இருக்க போகுது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். அதே சமயத்தில் 4ஆம் இடம் வலுப்பெறப் போகிறது. சுகஸ்தானம் வலுப்பெறப் போகிறது. 4ஆம் இடம் என்றால் என்ன? தாயை குறிக்கக்கூடிய இடம். தாய் விஷயத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. தாயின் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. தாய் வர்க்க ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலக இருக்கிறது. ஏன்னா 4ஆம் அதிபதியான குரு பகவான் 4ஆம் இடத்தையே பார்த்து
வலுப்படுத்த போகிறார். அப்போ தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாக போகிறது. தாயை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரப் போகிறீர்கள். வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. இதுவரைக்கும் வீட்டிலேயே சொந்த வீட்டிலேயே இருக்க முடியலையே, தான் வீடு இருக்கு அந்த வீட்டில் நம்மளால் இருக்க முடியல இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்கள் இந்த வருடம் உங்க வீட்டில் நீங்க இருந்து குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுத்து குடும்பத்தில் சுப காரியங்களுடன் இருந்து உறவுகளோடு சேர்ந்து ஒரு நல்ல அந்யோன்யத்துடன் இருக்கக்கூடிய ஒரு வருடமாக மகிழ்ச்சி தரக்கூடிய வருடமாக நிச்சயமாக இருக்க போகிறது. வீடு கட்டுவீங்க, அல்லது வீட்டை கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய யோகம், அல்லது விவசாய நிலத்தை வாங்கக்கூடிய யோகம், அல்லது இடம் வாங்கி அதாவது காலிமனை வாங்கக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்கிறது. அதே சமயத்தில் உங்களுக்கு வாகன வசதி, அதாவது இதுவரைக்கும் இந்த வாகனத்தான் வாங்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களவா, பல வருடங்களாகவே இந்த வாகனம் வாங்கணுங்கிற எண்ணம் இருந்ததுல்லவா, அதை நிறைவேற்றுவதற்குரிய ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக இந்த கன்னிராசினருக்கு அமைய போகிறது. அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்து அதன் மூலம் மகிழ்ச்சி சந்தோஷத்தை பெறக்கூடிய அமைப்பு, மழலை சத்தம் கேட்க போகிறது உங்களுடைய வீட்டில் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பதவி கிடைக்க போகிறது. 5ஆம் இடம் பதவி குறிக்கக்கூடிய தன்மை. குலதெய்வத்துக்கு போக முடியாதவர்கள் எல்லாம் இந்த வருடம் குலதெய்வத்துக்கு போக போகிறீர்கள். கோயில் வழிபாட்டில் ஈடுபட போகிறீர்கள். அதாவது சமூக சேவைகளில் ஈடுபடக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் உங்க பேர் வெளியில் தெரியாமல் இருந்த விஷயங்கள் இப்போ வெளியில் தெரிய போகிறது. இன்னார் இவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, உயரத்தை தொடக்கூடிய அளவுக்கு, அதாவது சமூகத்தில் தன்னுடைய பெயரை நிலைநாட்டக்கூடிய விதத்தில் இந்த வருடம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லலாம். 6ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இதில் எதையாவது ஒரு விஷயத்தில் சிக்கிக்கொண்டு அதில் உறுத்தி கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ மாறப்போகிறது. கடன் இப்போ கட்டப்போகிறீர்கள். கடன் இல்லாத தன்மைக்கு செல்ல போகிறீர்கள். கடன் வந்து உங்களுக்கு கடனை அழுத்தி கொண்டு கடனால ஒரு மன வேதனை அடைந்து கொண்டிருந்த இந்த கன்னிராசி என்பவர்கள் நிச்சயமாக அதிலிருந்து வெளிவரக்கூடிய தன்மை. எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகப் போகிறார்கள். எதிர்ப்பில்லாத தன்மைக்கு செல்ல போகிறீர்கள். அதே சமயத்தில் ஒரு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது. படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய அம்சங்கள் இந்த வருடங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. நோய் சார்ந்த விஷயத்தில் ஒரு வருடமாகவே உடல் சரியாக இல்லை, படுத்த படுக்கையாக இருந்தவர்கள் எல்லாமே இப்போ அதிலிருந்து விடுபட்டு விடுபட்டு வெளியே வந்து ஒரு நல்ல சமூகத்தில், அதாவது இப்படித்தான் நான் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்போட அந்த நோய்த்தன்மையிலிருந்து விலகக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு வருடமாக நிச்சயமாக உங்களுக்கு அமைய போகிறது. 7ஆம் இடத்தில் சனி பகவான் வந்து அமருகிறதுனால ஒரு சிலருக்கு சில தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை தரும். கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் 6க்குரியவன் 7ல் வந்து உட்கார்றல்லவா, கொஞ்சம் அந்த கோபம், ஆக்ரோஷம் இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டும். பிடிவாத தன்மையை விட்டுவிட வேண்டும். அதே சமயம் ஈகோ தன்மை கூடவே கூடாது. கணவன் மனைவி, கணவனாக இருந்தால் என்ன, மனைவியாக இருந்தால் உங்கள் குடும்பத்துக்குத்தான் நாம் சம்பாதிக்கிறோம், நம்மளுடைய குழந்தைகளுக்காகத்தான், நமக்காகத்தான் என்கின்ற உணர்வுடன் வளர்த்து கொள்ள வேண்டும். ஈகோவே வரக்கூடாது. ஏன்னா 7ஆம் இடத்தில் சனி இருக்கார், 6க்குரியவன் இருக்கார். ஸோ அந்த விஷயத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணுங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் சென்று பிழைக்கக்கூடிய அல்லது வெளிநாட்டு வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. அதாவது அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணி கொண்டு அது கிடைக்காமல் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்கள் இந்த வருடம் அரசு வேலைக்கு செல்லக்கூடிய யோகம் என்பது மிகுதியாக தென்படுகிறது. பாக்கியஸ்தானம் வலுப்பெறப் போகிறது. தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கப் போகிறது. தந்தை சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகிறது. அப்போ சகோதர வகையில் நன்மை கிடைக்கப் போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 10ல் குரு வந்து அமர்றல்ல, 10ல் குரு வந்தால் ஒரு பதவி மாற்றம், ஏதோ ஒரு மாற்றம் இருக்க போகிறது. தொழிலில் மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், அத்தனை மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. அந்த மாற்றமும் உங்களுக்கு நல்ல மாற்றமாக அமையும். இதுவரைக்கும் ஒரு இடமாற்றம் கிடைக்காத
இடம் மாறணும் என்று இருக்கிறவர்கள் இந்த வருடம் இடம் மாறக்கூடிய தன்மை, பதவியே கிடைக்கல, ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தார்கள், எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் விலகி பதவி கிடைக்கக்கூடிய, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய, உயர் நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகள் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பம் இருக்கு. குருமார்களினுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு கிட்ட போகிறது. யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. தனம், பொருளாதாரத்தில் ஏற்றம், தனம் திடீர் தனமலை அப்படிங்கிற விஷயம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கத்தான் செய்கிறது. மற்றவர்களினுடைய பணம் எதிர்பாராத விதத்தில் கிடைக்கப்பெறக்கூடிய பண விஷயத்தில், பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, தொழில் சார்ந்த விஷயத்தில் உயர்வை கொடுக்கக்கூடிய, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் என்பது நிச்சயமாக இந்த 2025 கன்னிராசி அன்பர்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.